கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போட வரவேற்கிறேன். கடந்த வீடியோல கூட நாம கல்வாரின் அன்பை குறித்து பார்த்தோம். எவ்வளவுதான் அன்பு செலுத்த நம்ம கிட்ட ஆள் இருந்தாலும் ஆறுதல் சொல்ல ஆள் இல்லை. நமக்கு திடீர்னு ஒரு கஷ்டம், ஒரு நஷ்டம் அப்படின்னு இருக்கும்போது நமக்கு ஆறுதல் சொல்ல யாரும் வரமாட்டாங்க. அப்படிப்பட்ட ஆறுதலை குறித்து யாருக்கு ஆறுதல் தேவைப்படுது அப்படிங்கிற விஷயத்த நாம இந்த நாட்களில் கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவதாக யாருக்கு தேவைப்படும்னா, பயப்படுகிறவங்களுக்கு தேவைப்படும். அவங்கள குறித்து வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். அமேன், பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நமக்கு பயத்தோட இருக்கிற ஆவியை நமக்கு கொடுக்கல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஆவி இருக்கும்போது நம்ம பயப்பட்டு கலங்குற தேவை இருக்காது. எதை குறித்து நம்ம பயப்படுற தேவை இருக்காது. நம்ம இயேசுவை விட்டு விலகி போகிறோம் அப்படின்னா மாத்திரம்தான் நமக்குள்ள பயம் ஏற்படும். பார்த்தீங்கன்னா, முதல்ல சர்ச்சை விஷயங்களில் அநேக காரியங்களில் சுறுசுறுப்பாக ஒரு இன்வால்மெண்ட்டோட அவங்க காரியம் செஞ்சு கொண்டு இருந்திருப்பாங்க. நாட்கள் போக 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 பார்த்தீங்கன்னா அந்த காரியங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவாங்க. அப்போ விலகும்போது என்ன ஆகும்னா, கர்த்தருடைய பிரசன்னம் அவங்க இதில் இல்லாமல் போயிடும். அப்போ பிசாசு அனுப்புகிற அந்த பயம் அவங்களுக்குள்ள ஆழமாக பதிஞ்சிடும். அப்போ அந்த சமயத்தில் ஆறுதல் சொல்ல யாரும் இருக்கவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்க இயேசுவினுடைய பிரசன்னத்தை அவங்க விட்டு விலகி போயிட்டாங்க இல்லையா. அதனால அவங்களிடத்துல ஆறுதல் சொல்ல யாரும் இருக்க மாட்டாங்க. அன்பு காட்டவும் ஆள் இல்லாமல் போயிடும். அதே மாதிரி இன்னொரு வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, 1 யோவான் 4:18 அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனையுள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. பிரைஸ் தி லார்ட். நம்ம போன வாரத்தில் சிந்திச்ச காரியத்தை பார்த்தோம்னா, அன்பு இல்லாதவன் அப்படிங்கிறவன் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற குறித்து நம்ம பார்த்தோம். இப்போ என்னன்னா, பயப்படுகிறவங்கிட்ட அன்பு இருக்காதுன்னு சொல்லியிருக்குது. அன்பு இல்லாதவங்கிட்ட பயம் இருக்கும் அப்படிங்கிற வசனத்தை பைபிள் சுட்டி காட்டுது. அதனால நம்ம பயப்படுறத முதல்ல விட்டுறணும். பிசாசு நம்ம பயப்படுறது ஒரு அநேகமாக விரும்புவான், ரொம்ப அதிகமாக விரும்புகிறான். நம்ம பயப்பட்ட அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் கர்த்தர் என்ன நினைக்கிறாருன்னா, அவருடைய பிள்ளைகள் யாருமே பயப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். இனிமேல் நீங்கள் பயப்படக்கூடாது. அதற்காக கர்த்தர் நம்மளை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார். அடுத்தது யாருக்கு ஆறுதல் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இழந்தவர்களுக்கு ஆறுதல் தேவை, இழந்து போனவர்களுக்கு ஆறுதல் தேவை. அவங்கள குறித்து வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 21:4 அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. பிரைஸ் தி லார்ட். வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இழந்து போனவர்களுடைய கண்ணீரை கர்த்தர் துடைப்பாருன்னு சொல்லியிருக்குது. அவர்கள் படுகிற கஷ்டத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறது. நம்ம ஜபத்தின் மூலியமா நம்மளுடைய துக்கங்களை, நம்மளுடைய துன்பங்களை கர்த்தருக்கு தெரியப்படுத்தணும். நம்ம புலம்பிட்டு இருக்கிறது கர்த்தருக்கு விரும்புறது இல்லை. நம்ம ஜபத்தின் மூலியமா கர்த்தரோட பேசணும் அப்படின்னா நிச்சயமாய் கர்த்தர் பதில் தருவார். என்ன இழந்து போகிறது அப்படின்னா, முக்கியமா குடும்பங்கள் அநேகர் இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க. முக்கியமான நபர்கள் ஒரு எதிர்பார்க்காத நேரத்தில் இழந்து போயிருப்பாங்க. அவங்கள நம்ம ரொம்ப 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 நேசிக்கிற ஆட்களாக இருப்பாங்க. இருந்தாலும் அது கர்த்தருடைய சித்தம் எப்படி அவங்க மேலே எழுதப்பட்டிருக்கிறதோ அதன்படி அவர்களை எடுத்துக்கொள்வார். அதனால நம்ம கவலைப்பட தேவை இருக்காது. அவங்க தேவனிடத்துல தான் இருக்கிறாங்க. நம்ம ஒரு நாள் அவங்கள முகமுகமாக சந்திக்க போகிறோம். அந்த நாளை நம்ம எதிர்பார்த்து பரலோகத்துக்காக காத்திருக்குமே தவிர, இழந்து போன காரியங்களை குறித்து நம்ம அழுது கொண்டு இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் வேலைக்கு வாய்ப்பாக இருக்கட்டும், பண விஷயமா இருக்கட்டும், ஏதாவது இழந்து போயிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுது. நம்ம அதை நினச்சி ரொம்ப 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 வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம மறந்து போயிடுறோம். வசனம் இன்னொன்று சொல்லுது பார்த்தீங்கன்னா, யோபு 5:18 அவர் காயப்படுத்தி காயங்கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. பிரைஸ் தி லார்ட். அவரே காயப்படுத்தி நம்ம காயங்கட்டுகிறார் அப்படின்னா அவர் அனுமதிக்காம நம்ம கிட்ட இழப்பு வர்றதில்லை. நம்முடைய விசுவாசத்தை நம்ம எப்படி காட்டுறோம், அதை வைத்துக் கொள்றோமா, அதை தக்க வைத்துக் கொள்றோமா, இல்லை அதுலேருந்து நம்ம வெளியே வந்துடுறோமா, விசுவாசத்தை இழந்து போகிறோமான்னு கர்த்தர் பார்க்கிறார். நம்ம இடத்துல சில இழப்புகளை கர்த்தர் தான் அனுமதிக்கிறார். ஏன்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருன்னு அவருக்கு தெரியும். ஆனால் நாம் அதை சில நேரங்களில் மறந்து விடுகிறோம்.
சில காரியங்கள் நமக்கு முக்கியமான தேவையான காரியங்களை நம்ம இழந்து விடுகிறோம் அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது கர்த்தரும் நம்மளை கூட இல்லை, அவரும் நம்மளை கைவிட்டார் அப்படிங்கிற காரியத்தை நம்ம நினைச்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை. கர்த்தரே நமக்கு துன்பங்களை துக்கங்களை அனுமதிக்கிறார். எதுக்காகனா அவருடைய விசுவாசத்தை விட்டு நம்ம விலகிடுறோமா இல்லையா அப்படிங்கிற காரியங்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார், அவர் கவனித்து கொண்டிருக்கிறார். அதனால் நம்ம எந்த காரியத்தை கொண்டும் எந்த இழப்புகளுக்கு கொண்டும் நம்ம விசுவாசத்தை இழந்து விடக்கூடாது. அவரே நமக்கு ஆறுதலாக இருக்கிறார். அவர் சகல விதமான ஆறுதலின் அவர் தேவனாக இருக்கிறார். அதனால நம்ம எப்பொழுதுமே நம்ம இழப்புகளுக்காக கொண்டு தேவனுடைய ஆறுதலை நம்ம தப்பா நினைச்சிடக்கூடாது, குறைச்சி மதிப்பிட்டுக்கூடாது. அடுத்தது யாருக்கு ஆறுதல் தேவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கவலைப்படுகிறவங்களுக்கு ஆறுதல் தேவை. முக்கியமா இதுல ஆறுதல் யாருக்கு தேவைன்னா கவலை. எதுக்கு எடுத்தாலும் கவலை கவலை கவலை. உலக விஷயமா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய விஷயமா இருந்தாலும் சரி, கவலைக்காகவே அவங்க பிறந்த மாதிரி புலம்பிக் கொண்டே இருப்பாங்க. அநேக காரியங்கள் நம்ம பார்த்துருக்கிறோம். இருந்தாலும் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34வது வசனம், ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். பிரைஸ் தி லார்ட். முக்கியமா நம்மளுக்கு என்ன கவலை? நாளைக்கு என்ன செய்ய போறோம்? இன்னைக்கு ஓகே, கடவுள் நம்மளை காப்பாத்திட்டார், நாளைக்கு என்ன செய்ய போறோம்னு சொல்லி அநேக கவலைகள் நமக்குள்ள வருத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஃபியூச்சரை கொண்டு, எதிர்காலத்தை நம்ம நினைச்சு கொண்டு, நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்ய போறோம், பிள்ளைகள் எப்படி வளர்த்த போறோம், பிள்ளைகள் எப்படி வளர போறாங்க, அவங்க எப்படி அவங்க வாழ்க்கையில உயர்வடைய போறாங்க அப்படிங்கிற காரியங்களை கொண்டு எதிர்காலத்துல நம்ம எப்படி இருக்க போறோம் அப்படிங்கிற காரியங்களை நம்ம நினைச்சு கவலைப்பட்டு நாமளே உருக்கி கொண்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு, நீங்க கவலைப்பட வேண்டாம், நீங்க ஜெபத்தின் மூலியமா எனக்கு உங்களுடைய காரியங்களை தெரிவிங்க, நான் தான் உங்களை விசாரிக்கிற தேவனா இருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. ஆனா அதுல எல்லாத்தையும் நம்ம அதுல மேல நம்பிக்கை இல்லாம நாம என்னென்ன சொல்றோம், அவன் நம்மளுடைய கவலைகளே தான் பெரிய விஷயம், அதையே தான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம்னு சொல்லி நாம நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனா அப்படி இருக்கக்கூடாது. கவலையை கர்த்தரிடத்துல வைத்து விடணும், கர்த்தருடைய பாதப்படியில் நம்ம வைத்து விடணும், கர்த்தரிடத்துல நம்ம ஜெபத்தின் மூலியமா நம்மளுடைய தேவைகளை சொல்லிவிடணும். அப்படிங்கிற மாதிரி காரியங்களை வசனம் சொல்லுது. நம்ம தினந்தோறும் படித்து தியானித்து கொண்டிருந்தோம் அப்படின்னா கவலை நம்மளை விட்டு ஓடி போயிடும். கவலை தான் இருக்கிற ரொம்ப 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 டேஞ்சரான ஒரு விஷயம். ஒரு மனுஷனுக்குள்ள கவலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அந்த விஷயத்தை கொண்டு பிசாசானவன் நம்மளை தேவனை விட்டு ரொம்ப ஈஸியா நம்மளை பிரிச்சு கொண்டு வந்துடுவான். ஏன்னா கவலை நம்மளுடைய ஆள் மனசுல அது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. அதை தேவன் நம்ம கிட்ட, நீ நம்ம பிள்ளை நம்ம கிட்ட அவரை சொல்லுவானா அப்படிங்கிற சொல்லுவாளா அந்த மாதிரி காரியங்களை அப்படின்னு சொல்லி தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்காரு. ஆனா நாமளும் என்ன செய்யறோம், கவலைன்னு சொல்லி அவரனையும் நம்ம இஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லாம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். பைபிள் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26வது வசனம், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகாயத்து பறவைகள் பட்சிகளை பார்க்கிலும் அவர் நம்மளை உயர்வா வைத்திருக்கிறார். அவங்க அந்த பறவைகளும் பட்சிகளும் ஊறி திரிந்து பறந்து திரிந்து அதுங்களுக்கே ஒரு நல்ல உணவு கொடுத்து நல்ல இடத்தை கொடுத்து அவர் அதை பாதுகாத்து கொண்டிருக்கும் போது நாம அவங்க அதுகளை காட்டிலும் எவ்வளோ பெரிய உயர்ந்த ஒரு படைப்புகளா இருக்கிறோம். கர்த்தர் தம்முடைய சாயலிலே நம்மளை படைத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவரை போலவே நாம சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும். கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது ரொம்ப 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 சந்தோஷமா வரணும், மகிழ்ச்சியா வரணும், எதிர்பார்ப்போட வரணும். கர்த்தரை நம்ம கலங்க அடிச்சுட்டு போகக்கூடாது, கலங்க பண்ணிட்டு போகக்கூடாது. நம்மளுடைய கவலையை கொட்டி தீர்த்து அவரை கஷ்டப்படுத்தி அப்படி போகக்கூடாது. நம்ம அநேக எதிர்பார்ப்புகளோட வரணும், சந்தோஷமா வரணும். அவர் சமூகத்துக்கு வரோம் அப்படின்னு சொன்னாவே அங்க மகிழ்ச்சி தான் இருக்கணும். அங்க துக்கங்களும் கஷ்டங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் அங்க இடம் இல்லை. நம்ம ஜெபத்தின் மூலியமா தெரிவிக்கலாமே ஒழிஞ்சு அவரை நம்ம நோங்கடிக்கும்படியாக அந்த காரியங்கள் நம்ம அவர்கிட்ட சொல்லக்கூடாது. அதற்காக இந்த நாள்ல கர்த்தர் ஆறுதலா இருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுறார். சகல விதமான காரியங்களிலும் அவர் நமக்கு ஆறுதலா இருக்கிற தேவனா இருக்கிறார். அதனால பயம், இழப்பு, கவலை இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து அநேகர் ஆறுதலை தேடிக்கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா,
தேவனால நமக்கு அருளப்படுகிற ஆறுதலை கொண்டு எப்படிப்பட்ட உபத்திரவத்தில் சிக்கி கொண்டிருக்கிறவங்களுக்கும் நாம் ஆறுதல் செய்ய முடியும்னு 2 கொரிந்தியரில் சொல்லுது. அதனால நாம் என்ன செய்யணும்? தேவனிடத்தில் இருந்து கிடைக்கிற ஆறுதலை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். ஜனங்களிடத்துல, மக்களிடத்துல, உலகத்தை சார்ந்த பிள்ளைகளிடத்திலிருந்து நமக்கு ஆறுதல் கிடைக்குமா என்று இயங்கிக் கொண்டிருப்பது ரொம்ப 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 தப்பான காரியம். அதற்கு தேவனும் அதை விரும்புவதில்லை. தேவனே நமக்கு ஆறுதலாக இருக்கிறார். அவரே ஆறுதலின் தேவனாக இருக்கிறார். இருந்தாலும் இப்படிப்பட்ட ஆறுதலை அவங்க எதிர்பார்க்காம அநேக பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆறுதல் கிடைக்காம அநேக பிள்ளைகள் இருக்கிறாங்க. தேவனுடைய ஆறுதல் அவங்க மேலே இறங்க பண்ண வேணும். தேவனுடைய ஆறுதலினால அவங்கள கை தூக்கி பட விட வேணும். அதற்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே, உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே, உம்மையே நம்பியுள்ளே நீர் விரும்பும் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே, தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. சிகரமே ஆருயிரே, தெய்வமே ஆறுதலே, சிகரமே ஆருயிரே, தெய்வமே ஆறுதலே, சிகரமே ஆருயிரே, தெய்வமே ஆறுதலே, ஆறுதலே, எங்கள் ஆறுதலே. எங்களை அன்பாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளிலும் அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. நாங்கள் தியானித்தபடி அப்பா எங்களுடைய பயத்தை, எங்களுடைய இழப்புகளை, எங்களுடைய கவலைகளை அப்பா நீர் எங்களிடத்திலிருந்து எடுத்து போடுவீராக. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் சுவாமி. இனிமேலும் அப்பா அந்த காரியங்களை நாங்கள் அப்பா நினைத்து கொண்டு உண்மை அப்பா நாங்கள் வெறுத்து விடாமல் அப்பா, உண்மை மறந்து விடாமல் அப்பா, உண்மையே பின்பற்றி வர எங்களுக்கு கிருபை செய்யும் அப்பா. மேலும் எங்களோடு இணைந்திருக்கிற அநேக பிள்ளைகள் அப்பா ஆறுதலுக்காகப்பா தவித்து கொண்டிருக்கிறாங்க. நீரே ஆறுதலின் தேவன் என்பதை அப்பா அவங்க இந்த நேரத்தில் அறிந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. மேலும் அப்பா இனிமேல் அவங்களையும் அப்பா இந்த மாதிரி காரியங்களை அவங்களை அணுகாதபடி அப்பா நீர் அவங்களுக்கு ஆறுதலின் தேவனாக இருக்க வேண்டும் என்றப்பா நாங்கள் மன்றாடுகிறோம் சுவாமி. உங்கள் ஜெபத்தை கேட்டப்பா அப்படியே செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மேலும் அப்பா எங்களோடு இருக்கிற பிள்ளைகள் அப்பா ஆறுதலுக்காக அலையாதபடி அப்பா உம்மை நோக்கி பார்க்க அப்பா உங்களுக்கு கிருபை அளிப்பீராக. இயேசப்பா உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் இந்த நேரத்தில் ஜெபித்தபடி கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய இழப்புகளை, நம்முடைய பயத்தை, நம்முடைய கவலைகளை அவர் நம்மளை விட்டு எடுத்து போடுகிறார். அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். மேலும் நம்மளைப் போல அநேக பிள்ளைகள் ஆறுதலுக்காக இயங்கி கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆறுதலை எடுத்து கொண்டு போய் அவங்க இடத்துல சேர்ப்பது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. நமக்குள்ளேயே வச்சிக்காம அநேக பிள்ளைகள் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபித்தது மட்டும் அல்லாமல் நம்முடைய ஆறுதல்களை அவங்களிடத்துல கொண்டு போய் சேர்க்க வேணும். அதுக்காக கர்த்தர் நமக்கு கிருபை அளிப்பாராக. மேலும் கர்த்தர் நம்மளோடு இருப்பாராக. அவரே ஆறுதலின் தேவன். God bless you.